உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிலும் பார்த்து கொண்டிருப்பது குபேர யோகம் தரும் பங்குனி மாத ராசி பலன்கள் 2026ங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிடலுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில்லத்து 4 மால் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொருடையும் உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க. வீடியோ பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக உங்களுடைய லைக் பட்டனை கொடுங்க, லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுவதாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணுற விதம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் நண்பர் மற்றும் உடனுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். அன்பார்ந்த கால புருஷ தத்துவம் 12 வீடுகளில் நமக்கு 6வது வீடாகவும் புதன் பகவானே ராசி அதிபதியாகவும் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம இந்த வீடியோ பதிவில் துல்லியமான கணிப்புடன் இந்த பங்குனி மாத ராசி பலன்கள் பார்க்க இருக்கிறேங்க. அதாவது கன்னிராசியை பொறுத்தவரையில் பார்க்கும்பொழுது புதன் அதிபதி மாத துவக்கத்தில் வக்ரமாக இருக்கும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதி புத்திசாலியான கன்னிராசி அன்பர்களே, இந்த மாத இறுதியில் பங்குனி மாதம் 27 ராசிக்கு 7ஆம் இடம் என்று சென்று சூரியன் செவ்வாய் சனியுடன் இணைய இருக்கிறார். புதிய சிந்தனைகள் உதயமாக இருக்குதுங்க. முன்னேற்றத்திற்காக வாழ்க்கையில் அடுத்த வழி பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாக இருக்குதுங்க. உழைப்பிற்கான உண்மையான பலனை அறுவடை செய்ய போறீங்க. குல இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களை சிறப்பாக வழிநடத்த இருக்குதுங்க. சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுங்கள். குடும்ப உறவுகளின் செய்கையால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் சீராக இருக்குதுங்க. தாயின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். பெற்றோருடைய அன்பும் ஆதரவும் ஆசீர்வாதமும் கிடைக்க இருக்குதுங்க. பல வருடங்களாக விற்க முடியாமல் கிடந்த சொத்துகள் விற்க முடியுங்க. சிலர் கட்டிய வீடுகளில் சொத்துக்களில் வாஸ்து குறைபாட்டை ஏற்படுத்த போறீங்க. புதிதாக வாங்கிய சொத்துக்கள் மீது வில்லங்கம் ஏற்பட இருக்குதுங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டத்தை அதிகரிக்க வேண்டும். சிலர் பள்ளி மாறலாம், போரிங் போடலாம், விவசாய நிலத்தில் கிணறு தோண்டலாம். உடல் ஆரோக்கியத்தை சீராக வைத்து செலவு வந்து பண்ணணும் இருக்குதுங்க. பஞ்சமஸ்தானமான ராகுனுடைய காலம் என்பதால் சுய ஜாதக அறிந்து புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. தொழில் மற்றும் உத்தியோகம் நிமித்தமாக வெளியூர் செல்ல இருக்கீங்க. காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க போகிறாங்க. சிறிய இடப்பெயர்ச்சி செய்ய நேரம். குடியிருக்கும் வீடு தொழில் நடத்தும் ஏதாவது ஒரு இடமாற்றம் செய்யக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம். வெளிநாட்டில் இருப்பவர்கள் 4-5 மாதங்கள் பூர்வீகை வந்து செல்ல இருக்கீங்க. பூர்வீகத்தில் இருப்பவர்கள் வேலை விஷயமாக குறுகிய காலம் வெளிநாடு சென்று வர இருக்கீங்க. பல்வேறு சுப பலன்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டம். முறையான திட்டமிடல் மன சஞ்சலத்தை குறைக்கும். ஆரோக்கிய குறைபாடு அதிகரிக்கும். அலைச்சல்கள் மந்தத்தன்மை இருக்குங்க. இயன்றவரை வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் விட்டு ஒதுங்கி விடுங்களாது. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வராதுங்க. கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பார்த்துருக்கணும். சூதாட்டம், லாட்ரி போன்றவைகள் மீள முடியாத இழப்பில் கொண்டு நிறுத்தமுடன் பிறந்தவனுடைய வெறுப்பை சம்பாதிக்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உற்றார் உங்களிடம் பகையை வளர்க்கக்கூடாது. சிலருக்கு திருமணம் தடைபடும். திருமணம் நடந்தவர்கள் விவாகரத்து சென்று வெற்றி தனிமையில் வாழ இருக்கீங்க. அல்லது கல்யாணத்திற்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில் பற்று குறைந்து எல்லார சந்ததியாக உங்களுக்கு வாழக்கூடிய காலகட்டம். குரு மங்கள யோகம். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு பகவான் தற்போது தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். அவரை 3-8 அதிபதியான செவ்வாய் 4ஆம் பார்வையால் பார்க்க இருக்கிறார். வெகு சுமாரமான காலம்தாங்க இந்த காலகட்டம். நல்லது செய்தால் கூட கெட்டதாகவே முடியும். புகுந்த வீட்டோட இணக்கமான மற்றும் சூழல் உருவாக இருக்குதுங்க. மாமியார் மருமகள் பிரச்சனை அதிகம் இருக்குதுங்க. நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்க காலமாக அந்த காலகட்டம் பார்க்குறோம். பெற்றோருடன் கருத்து வேறுபாட்டால் தனி கொடைத்தனம் செல்ல இருக்கீங்க. சிலருக்கு கண் பார்வை குறைவின் காரணமாக கண்ணாடி அணிய போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படணும் இருக்குங்க. அடுத்தவர் தவறை சுட்டி காட்டி
உங்களுடைய வெளிப்படையான பேச்சால் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க போகிறீங்க. இந்த காலகட்டம் அது பாருங்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் உபரி வருமானங்கள் அதிகரிக்கும், ஐஸ்வர்யம் பெருகும், தங்கம் இல்லாதவர்களுக்கு நகை சேர இருக்குதுங்க, சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாக இருக்குதுங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் செயல்பாட்டை மாற்றி அகலக்கால் வைக்காமல் இருப்பதை வைத்து நிம்மதியாக முயற்சி அடைய வேண்டும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த தொல்லைகள் படிப்படியாக குறைய இருக்குதுங்க. விவசாயிகள் அதிக கவனத்துடன் பணிகளில் ஈடுபட்டால் நஷ்டம் ஏற்படாமல் காப்பாற்ற முடியும். முதலீட்டாளர்கள் பல தொழில் ஞானம் உண்டு. இதனுடைய தொழில் ஞானம் பிறருக்கு பயன்படும் வகையில் இருக்குதுங்க. சுய தேவைக்கு பயன்படாது உங்களுடைய திறமைகளை உங்களை சார்ந்தவர்கள் பயன்படுத்துவார்கள். வேலை ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள். முதலாளி தொழிலாளர்கள் கருத்து வேறுபாடு மிக இருக்குதுங்க. சுய தொழில் நடத்துபவர்கள் தங்களுடைய பணியாளருடைய செயலில் மாறுபாடு கண்டு மனவேதனை ஏற்படுத்துங்க. எவ்வளவு செய்தாலும் தொழிலாளருடைய அடுத்து திருப்பதி நிலவும் என்பதால் முன்பை விட முழு கவனத்துடன் அனைத்து பணிகளிலும் ஈடுபட வேண்டும். முன்னோர்கள் வழி நோய் தாக்கம் உருவாகிறது. ரொம்ப கவனமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த காலகட்டம் 2026 கன்னிராசி அன்பர்களுக்கு பார்க்க இருக்கிறோம். சக பணியாளருடைய ஒத்துழைப்பால் வேலைப்பளு மனம் பாரம் குறைய இருக்குதுங்க. வேலைக்கான நேர்காணல் வெற்றி உறுதி கிடைக்குது. வெளிநாட்டு வேலை கிடைக்கும். சிலருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அவர்களை பெரிய விருப்பமின்றி கிடைத்த வாய்ப்பை தவறிவிட போகிறீங்க. சில திறமையாளர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் கடனால் வம்பு வழக்குகளில் பாதிப்பு அடைய போகிறாங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் கடன் வாங்க நேரிடும். திட்டமிட்ட செயல்களால் விரயத்தை செலவாக மாற்றி அமைக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் நாணயமானவர்கள் என்று பெயருக்கு எடுப்ப போகிறீங்க. புதிய திட்டத்துடன் சிலைக்காமல் செயல் ஆற்ற போகிறீங்க. கள்ளம் கபடம் இல்லாமல் வெள்ளை மனதுடன் கடமையாற்ற போகிறீங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி காண இருக்கீங்க. எடுத்த சில செயல்கள் சவாலாக இருந்து கொண்டே இருக்கும். குழப்பமான மனநிலை நிலவும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் அதிகார பதவிகள் தேடி வர இருக்குதுங்க. இதுவரை பணம் சம்பாதிக்கும் ஆர்வம் மிகுந்த அரசியல்வாதிகள் கூட தியாக மனப்பான்மை மிகுந்தலாக மாற இருக்கீங்க. உங்களுடைய விரோதிகள் உங்களுடைய வம்பில் மாற்ற தயாராக இருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பெண்களுக்கு கல்வி அறிவு கூடும். கற்ற கல்வியால் பயன் உண்டாக இருக்குதுங்க. ஏதாவது ஒரு துறையில் சாதனை செய்யிருக்கீங்க. அழகு ஆடம்பரம் மற்றும் சிந்தனைகள் மிகுதியாக இருக்கக்கூடியதாங்க. மனித நேயமும் தொழில் நியாயமும் உங்களுக்கு நோக்கமாக இருக்கும். தொழில் அரசியல் சமூக ரீதியாக நல்ல பயணங்கள் நடக்க இருக்குதுங்க. பணியாளர்கள் அனுசரித்து வேலை வாங்குறீங்க. பகையாளர்கள் ஏற்பட்ட தொலைகளால் அகலும். வாழ்க்கை தெளிந்த நீரோடையாக இருக்கும். கணவனின் அன்பும் அனுசரியும் இயங்கிய கன்னிராசி பெண்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. இதுவரை புரிந்து கொள்ளாத உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மனதிற்கேற்று மனக்கொளாறுகள் மாறாக இருக்காங்க. கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் மாமியார்கள் புகழ்படுங்க. சுருக்கமாக எந்த சூழ்நிலையிலும் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். கவனம் தேவை. இந்த 2026 பங்குனி மாதத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் ஏழாம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சப்தஸ்தானத்தில் உங்களுடைய சனி பகவான் 3 மற்றும் 8 அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பங்குனி மாதம் 19 2/4/2026 அன்று இணையிருக்கிறார். இது கன்னிராசிக்கு சுபத்தையும் ஏற்படுத்தும் அமைப்பு அல்ல. மனதுக்குள் பாதுகாப்பற்ற உணர்வு அடிக்கடி தோன்றும். ஆனால்தான் யாரையும் இவர்கள் நம்புவதில்லை. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாக தேவை. தம்பதிகளுக்குள் கௌரவ பிரச்சனை அந்யோன்யம் குறைந்து பிரிவினை ஏற்பட இருக்குது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து வாடும் தன்மை இருக்காது. கடன் பெற்று நிர்வாக செலவு உதாரித்தனமாக செலவு செய்ய போகிறீங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. சிறிய வீட்டில் இருக்கும் சிலர் வசதியான வீட்டுக்கு செல்லிருக்கிறாங்க. கன்னிராசியின் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது நமக்கு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றத்தை அளித்தர இருக்கிறார். திருமண யோகம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு புத்திரபாக யோகமும் உங்களுக்கு மன நிம்மதியும் கொடுக்கும் வண்ணம் இருக்குதுங்க. வேலையில் சிறு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து உடைய திறமைகள் வெளிப்படுத்தியிருக்கீங்க. கடைசி சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள், மண் பொன் பொருள் வீடு மனை வாங்குவது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வர இருக்குதுங்க. பரிகாரத்தை பொறுத்தவரையில் பிரதோஷ வழிபாடு செய்வது சிறந்தது. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வைகளை கொடுத்து வணங்க வேண்டும். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா என்று போற்றி வாருங்கள். எப்போதும் சிவன் நல் கிடைக்கப்பட்டோம். நேயர்களே, கன்னிராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமைகளும் நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துங்கள். நன்றி, வணக்கம்.